உங்களுக்கு பிடித்த திரைப்பட நடிகர் யார்? எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒரு 4 பேர் இருப்பாங்க. ம். அது இவருன்னு கிடையாது. ரொம்ப எனக்கு பிடிச்சது வந்து எம்.ஆர். ராதா சார், எம்.ஆர். ராதா, எம்ஜிஆர் சார், எம்ஜிஆர் சார், சிவாஜி சார், விஜயகாந்த். இவங்க 4 பேருடைய பரம்பரை ரசிகன் நான். புரட்சி தலைவர் பிடிக்க காரணம்? அவருடைய ஆக்ஷனு, துள்ளல், அவரை ஏன் மக்கள் இவ்வளோ ரசிக்கிறாங்கிறது அவருடைய ரசிப்பு தன்மை, அந்த துள்ளல் தன்மை, ஆக்ஷன் தான். சிவாஜி சாரை பிடிக்கிறதுக்கு காரணம் அவருடைய ஒவ்வொரு அசைன்மெண்ட்டு. ஒரு நடிப்புனா என்ன, ஒரு பல்கலைக்கழகம், அந்த காட்சியாவே மாறி மெய் மறந்து அந்த சீட்டோடைய உச்சிக்கே போய் கண்ணிலேருந்து கண்ணீரை வர வச்சிருவார் அவர். அதனால் அவரை பிடிக்கும். எம்.ஆர். ராதா சாரை ஏன் பிடிக்கணும்னா அவருடைய அந்த உச்சரிப்போடைய தத்துவங்கள் இருக்குல்ல, அவர் சொல்லக்கூடிய தத்துவங்கள் அது மனித வாழ்க்கைக்கு அவ்வளோ உகந்ததாக இருக்கும். கலைவாணர்னு சொல்லுவார், நம்ம அடிக்கிட்டே போகலாம் அப்படி பார்த்தா. ஆனால் அது இப்படி ஒரு குறிப்பிட்டவங்களை தான் நம்ம குறிப்பிட முடியும். அதனால் அவரை பிடிக்கும். விஜயகாந்த் சார் ஏன் பிடிக்குன்னு எங்கள் காலங்களில் ஒரு கருப்பு நிறம் கொண்டு எங்களை போல கருத்த மனிதர்கள்லாம் அவ்வளோ தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நல்லடான்னு சொன்னவர், ஈன்றதை செய்வோம் எல்லோருக்குன்னு சொன்னவர், இலங்கை தமிழர்கள் விஷயத்தில் 1989 பரகல் பார்க்கல உண்ணாவிரதம் இருந்தவர், இப்படி தொடர்ந்து தன் குரல்கள் கொடுத்து கொண்டு வந்தவர். கேப்டன் பிரபாகரன், அந்த பிரபாகரன் பேரையை வச்சு படம் எடுத்தவர், தன் பிள்ளைக்கும் பிரபாகரன் என்ற பெயரை சூட்டியவர், தமிழ் பற்றாளர். அவர் மதுரையிலிருந்து ஒரு தெலுங்கராக நாயுடாக இருந்தது. அவர் அதை விரும்பியதே கிடையாது ஒரு பொழுதும். அதனால அவரை பிடிக்கும். இப்படி உண்டு எனக்கு. சார், நிறைய பேட்டிகளில் நீங்கள், அதாவது நிறைய சொத்து வச்சிருக்கிறவங்க, பணம் வச்சிருக்கிறவங்க, நான் இவ்வளோ சொத்து வச்சிருக்கிறேன், நான் இவ்வளோ பணம் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லவே பயப்படுவாங்க. அதெல்லாம் எல்லாரும் சட்டத்துக்கு உட்பட்டு யார் வேணாலும் வச்சிருக்கலாம். அது எல்லா அதெல்லாம் எனக்கு ஒன்றும் கிடையாது. என்னோட சொத்து வச்சுக்கிறீங்க, பேசாம கூட மீடியாவில் இருக்கிறாங்க. சில பேருக்கு பேச தெரியாது, சொன்னா ஏதாவது பிரச்சனையா போகணும். நான் சொல்வதற்கான என் இளைஞர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை. எது இல்லாத வந்த தமிழ்ச்செல்வம் இந்த இடத்துக்கு வந்திருக்காருன்னா, இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்க தாய் தந்தை கிட்ட படிச்சுட்டு அவங்ககிட்ட போய் இன்னும் என்ன எனக்கு செஞ்ச சண்டை போடுற பிள்ளைங்களாம் இருக்கானுங்க. எனக்கு அந்த மாதிரி பசங்கள்லாம் பார்த்தா கோவம் வரும். தாய் தந்தை உன்னை படிக்க வச்சுட்டு இன்னமும் போய் அவங்ககிட்ட போய் நீ சண்டை போட்டுட்டு இருக்கிற. புரிதுங்களா நான் சொல்றதே? ஒரு தாய் தந்தை இல்லை, ஒரு கல்வி இல்லை, எதுவும் இல்லாதவன் இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்து இவ்வளோ தூரம் ஜெயிச்சு வந்திருக்கிறான். கண்ணு முன்னே இத்தனை கார் இருக்குதுன்னு இருக்கிறத நான் பெருமைக்கு சொல்லலைங்க. மற்றவங்க தவறாக எடுத்துக்கிறானுங்க அதை சில பேர் புரிதல் இல்லாமல். ஏதை சொல்கிறேன்னா, ஒன்றும் இல்லாத தமிழ்ச்சனம், அனாத தமிழ்ச்சனம் அந்த நிலைக்கு வரும்போது நம்ம ஏன் வர முடியாதுன்னு நம்ம பிள்ளைங்க இல்லாத நினச்சி ஆனஸ்டாக எடுத்துகிட்டு வரத்துக்கான முயற்சியை தொடங்குவாங்கிற எண்ணத்தில் தான் அதை நான் சொல்கிறது. புரிதுங்களா? எனக்காக இல்லது, அது என் பிள்ளைங்களுக்காக, தமிழ் பிள்ளைகளுக்காக, முன்னேற துடிக்கிற இளைஞர்களுக்காக, தன்னம்பிக்கைக்காக. நான் அனாத அப்படின்னு ஒருத்தன் வாடி போயிடக்கூடாது, அனாதையும் ஜெயிக்கலாங்கிறதுக்கு நான் ஒரு உதாரணம். புரிதுங்களா? படிப்பு இல்லை, படிக்காதவனும் ஜெயிக்க முடியுங்கிறதுக்கு நான் ஒரு உதாரணம். சரிங்களா? இதுக்காக தான் நான் இதெல்லாம் கூறுவது. இது வந்து பெருமைக்கல்ல, புரிஞ்சுக்கணும். சரிங்களா? நம்ம பிள்ளைங்களுக்காக தான் நான் அதை சொல்றதுக்கு காரணம். இதை ஏன் சார் நீங்க இவ்வளவு தைரியமா சொல்றீங்க அப்படின்னா, தைரியம் இல்லாம இருக்குமா? பிறந்த மண்ணில் தைரியம் இல்லைன்னா வேற எந்த ஊர்ல போய் நமக்கு தைரியம் வரும்? இங்க என்ன பயம் வேண்டியது இருக்கு நமக்கு? நம்ம அரசு, நம்ம மக்கள், நம்ம பிள்ளைங்க. சொல்லுங்க அடுத்த கேள்வி. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள், அதாவது நீங்க சின்ன வயசுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தாயை இழந்து தகப்பனை இழந்து இன்னைக்கு இந்த நிலைமைக்கு இவ்வளவு ஒரு பெரிய முன் உதாரணமா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு உதாரணமா வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய தோல்வியில் தோண்டு கொண்டு இருக்கும் இளைஞர்களுக்கு தோல்வியை சந்திக்கணும் சார், தோல்வியை சந்திக்கணும், துரோகத்தை சந்திக்கணும், ஏமாற்றத்தை சந்திச்சாதான் நல்லவனுடைய அருமை உனக்கு தெரியும். கண்டிப்பா. புரியுதா? இல்லைன்னா ஒரு நல்லவனுடைய அருமை தெரியாமையே போயிடும் வாழ்க்கையில. இந்த தோல்வியில நீங்க எப்படி எடுத்துக்கணும்னா, அடுத்த கட்டத்தை காப்பாத்திக்கிறதுக்கு உங்களுக்கு உதவும். இந்த துரோகத்தை அடுத்த கட்டத்துல இன்னொருத்தவங்க போடும்போது எச்சரிக்கையா இருப்பேன். நீங்க 1000 ரூபாய் ஏமாந்தீங்கன்னா அன்னைக்கு 10,000 வரும்போது கரெக்டா இருப்பேன். 1 லட்சத்துல 10,000 ரூபாய் இருந்தா 1 கோடி வரும்போது உஷாரா இருப்பீங்க. 1 கோடியில 10 லட்சத்தை ஏமாந்தா 100 கோடி வரும்போது 10 கோடி இழக்கிறதுக்கு உஷாரா இருப்பீங்க இல்லையா? இந்த தோல்விகள் எல்லாம், துரோகங்கள் எல்லாம் உங்களை அடுத்த கட்டத்துக்கு நல்ல மனிதர்கள் அடையாளம் கண்டு வெற்றி பெறுவதற்கும், ஏன் தோத்தங்கிற காரணம் நம்மளா இல்ல எதிர்முனையா அப்படிங்கிறத ஆராயத்திற்கு பயன்படுத்திக்கிங்க. தோண்டு போயிடக்கூடாது. இதெல்லாம் சந்திச்சாதான் வெற்றி கிடைக்கும். சார், வாழ்க்கையில நட்பு, நண்பன் அப்படின்றவன் வந்து ஒரு முக்கியமான ஒரு உறவு. உங்களுக்கு நல்ல ஒரு நெருங்கிய நண்பன், என்னோட உயிர் நண்பன் சொல்ற அளவுக்கு யாராவது இருக்காங்களா? தமிழே என் உயிர் தான், இந்த மொழி என் உயிர், என் மக்கள் உயிர். இப்போ ஒருத்தரை சொல்லி ஒருத்தர் மனதை நான் காயப்படுத்தக்கூடாது. முன்ன எனக்கு உயிர்னு சொல்ல போனா நமக்கு வாழ்க்கை கொடுத்தது யாரு? நம்ம தோளாளிங்க. இதுல இந்த தோளாளி தான், அந்த தோளாளி தான், இந்த தோளாளி தான் பிரிச்சு பார்க்க கூடாது. சரிங்களா? முக்கியமா நாங்க இந்த நண்பர்கள் வாழ்நாள் இருந்திருக்காங்க. அந்த நண்பர்கள்ல எனக்கு முக்கியமானதாக இருக்கார் மோகன். ஒன்னாதான் ஹோட்டலில் வேலை பார்த்தோம். அவர் இருக்கிறாரு. இன்னைக்கு என் கூட ஹோட்டலில் வேலை செஞ்சேன். தம்பி மேலே மோகன்ற மாஸ்டரா இருக்காங்க. அது மாதிரி என் தம்பி ராமலிங்கன் இருக்காங்க, பிரகாஷன் இருக்கிறாங்க, கொஞ்சம் செந்தில்னு ஒருத்தர் இருக்காங்க. இவங்கெல்லாம் நாங்கள் தள்ளுவண்டியில் பயணிக்கும் போது ராஜேந்திரன் ஒருத்தர், நாங்கள்லாம் ஒற்றுமையாக இருந்து இந்த கடையை உருவாக்குவோம். அப்புறம் வளர வளர அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி பிரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு நல்லா இருக்காங்க எல்லாருமே. இதில் இன்னாருக்கு நன்றின்னு சொல்ல போனால் என் குருநாதர் குரானா பாய்க்கு சொல்லலாம். ஒரு சலாமியர் இந்த ரம்ஜான் நேரத்தில்
இதை நான் சொல்லுவதற்கு மிக பெருமை கொள்கின்றேன். அவருக்கு நன்றி கூறுவேன். இதுல பிரிச்செல்லாம் பார்க்க முடியாது. இவரு அவரு எல்லாம் அனைவராலையும் நான் வெற்றி கண்டிருக்கிறேன். அனைவரும் என் வெற்றிக்கு துணை புரிந்திருக்காங்க. வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியாளர்கள், மிகப்பெரிய வெற்றி சந்திச்சவங்க, சாதனைகளை புரிஞ்சவங்க கண்டிப்பா ஏதாவது ஒரு துரோகத்தை தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு துரோகத்தை தாங்கி இருப்பாங்க வாழ்க்கையில். அந்த மாதிரி நீங்க என்னைக்காவது உடஞ்சி அழுத ஒரு துரோகம் அந்த மாதிரி ஏதாவது உங்களுடைய வாழ்க்கை? நான் மட்டும் இல்ல, அதை சந்திக்காத மனிதன் வெற்றி பெறவே முடியாது. எல்லாருமே அழுதுருப்பாங்க, எல்லாருமே சிரிச்சிருப்பாங்க. அதுதான் வாழ்க்கைன்னு பேர் வச்சாங்க. இல்லைன்னா வெற்றின்னு அந்த உருவத்தில முடிஞ்சிருக்கும். இதெல்லாம் சந்திச்சுதான் ஆகணும். இதை சந்திக்கலாம உனக்கு அடுத்த கட்டமே கிடையாது. நான் அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸுக்கு பயன்படுத்திக்கிட்டேன். அவ்வளவுதான். நம்மளோட இன்னொரு துயரத்தை பார்க்கணும். நம்ம புள்ள இருந்துச்சா, இலங்கையில 1 லட்சம் பேர் இறந்துருக்காங்களே, அந்த துயரத்துக்கு முன்னாடி உன் துயரம் என்னடான்னு எடுத்துக்கணும். அப்படி அப்படி பார்த்தோமா நம்ம துயரம் துரும்பா போயிடும். ஆமா, இது என்ன துரோகம்? எத்தனை துரோகங்களை நம்ம பார்த்துருக்கிறோம் வாழ்க்கையில, சொல்லுங்க. அந்த மாதிரி உடைந்து அழுத தருணங்கள் ஏதாவது? நிறைய உண்டு. அப்படி கலகி போக மாட்டேன். சிறிதளவுலயே மாறுதலை ஏற்படுத்திக்குவேன் நான். ஆமா, உடனே அதுல இருந்து வெளியே வர பார்ப்பேன். ஆமா. நட்பு என்பது எப்படி சார் இருக்கணும்? நட்பை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? நட்புங்கிறது ஒரு காலத்துல அவ்வளவு அருமையாகவும் அற்புதமாகவும் வாழ்க்கைக்கு இருந்தது. நட்புங்கிறது என்னன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்த உடனே சந்தேகப்பட்டோ இல்லை ஒருத்தன் பேச்சை கேட்டோ அவசரப்பட்டோ இருந்துடக்கூடாது. நல்ல நண்பர்கள்னா நம்பிக்கை முக்கியம். இது அவர் சொன்னா கூட ஒரு இது செஞ்சிருப்பாரா, பேசியிருப்பாரா, அப்படி நடந்திருப்பாரா அப்படிங்கிறத ஆராய்ந்து அந்த நம்மகிட்டயே அதை கேட்டு அவங்க கூட பகிர்ந்து அந்த தீர்வு காண வேண்டும். மனசுக்குள்ளேயே போட்டு புழுங்கிக்கிட்டு சந்தேகப்பட்டு நட்பை உடைச்சிடக்கூடாது. அப்ப அதுக்கு பேர் நட்பே கிடையாது. நட்பு கற்பு போலன்னு சொல்லுவாங்க ஒரு அந்த பாடல்குள்ள. அந்த மாதிரிதான் இருக்கணும் அது. கணவன் மனைவி உறவு பற்றி சொல்லுங்க. கணவன் மனைவி எப்பவுமே தன் பிள்ளைக்கு பசிக்கவே கூடாதுன்னு நினைக்கிறவ தாய். பசிக்கும் போது உணவு கொடுப்பவள் தாரம். ஆனா அந்த குடும்பமே பசிச்சிடக்கூடாதுன்னு வாழ்ந்து தன் பசியை தாங்கிக்கிறவன் தகப்பேன். சரிங்களா? அவரையும் சேர்த்து கேளுங்க. அது என்ன தாய் மகன் உறவு மட்டும் கேக்குறீங்க, அப்ப தகப்பனையும் கேட்க மாட்டீங்களா? எப்படியே மறுபடியும் புரியுதா? ஆமா சார், புரியுது. பசிக்கவே கூடாதுன்னு ஒரு பிள்ளைக்கு வாழ்வு கொடுப்பா தாய். கண்ணு முன்னே தெரியாது. அவன் கேட்டவன் பிள்ளை, அவன் சாப்பிடணும்பா, நல்லா இருக்கணும்பா, வா தாரம் அப்புறம் சாப்பிடணும். பூரா தகப்பேன். இந்த குடும்பமே பத்னி கிடந்து கூட தன் வயரை கூட தடவி அவன் தன் குடும்பத்துக்காகவே வருந்தி அந்த பொருளை கொண்டு வந்து கொடுத்துட்டு அதுல இருந்து 1 ரூபா கிடைக்குமான்னு அவங்க சாப்பிட்டு இருக்கும்போது ஏங்கி நிற்கிற தகப்பன் இந்த பூமியில இருக்கான். எல்லாரையும் சேர்த்து பேசுவோம். இது ஒரு இயற்கையில் வாழ்வியல பிரிக்க முடியாத உறவு, அன்பு. சார், ஆர்ஆர் பிரியாணி ஒரு மிகப்பெரிய ஒரு பெயர் கொண்ட ஒரு நிறுவனம். இந்த நிறுவனத்துக்கு நீங்க உரிமையாளரா ஆகாம போயிருந்தால் வேற என்ன? உரிமையாளர் கிடையாது. சேலம் ஆர்ஆர் பிரியாணிக்கு நான் இன்னைக்கும் உரிமையாளர் கிடையாது. இது உள்ள பார்த்தா தான் தெரியும் எத்தனை பேரை நான் உருவாக்கி இருக்கிறேன். சேலம் ஆர்ஆருங்கிறது என்னுடைய நிறுவனத்தில் எத்தனை முதலாளிகள் என் கூட வேலை செஞ்சவங்க சரி, என் நண்பர்கள் சரி, என் தங்கை பிள்ளைங்க சரி, இதுல பல பேரை உருவாக்கி பல முதலாளிங்க இருக்காங்க இதுல. சரிங்களா? நான் இன்னைக்கு முதல் வேலைக்காரனா தான் பணியாற்றிட்டு இருக்கிறேன், வழி நடத்திட்டு இருக்கிறேன். அதை இன்னைக்கு நான் நெத்தியில் வச்சுக்கிறது கிடையாது. இந்த இந்த வேலைக்கு, இந்த பணிக்கு நீங்க வராம போயிருந்தா வேற என்ன வேலையை தேர்ந்தெடுத்திருப்பீங்க? என்ன வரந்திருப்பீங்க? இல்லையே, அது அப்படி கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. ஆனா எனக்குள்ள இருக்கிற திறமைப்படி பார்த்திருந்தா நல்ல சிறந்த பாடகர் ஆயிருப்பேன், டைரக்டர் ஆயிருப்பேன், ஆசிரியர் ஆயிருப்பேன். பன்முகங்கள் எனக்கு உண்டு. இந்த மாதிரி துறைக்கு நான் வந்திருப்பேன். கேமரா எனக்கு நல்லா வரும். இப்ப எனக்குள்ள என்ன ஆற்றல் இருக்குதுன்னு எனக்கு தெரியும் இல்லையா? பிலிம்ல நடிக்கிறேன், பாட தெரியும், நடிக்க தெரியும். ஆமா, இந்த மாதிரி ஆசிரியர் தெரியும், கவிதை தெரியும். ஆமா, இந்த மாதிரி திறமைகள்லாம் எனக்கு உண்டு. பல திறமைகள். இதுல எது வேணாலும் என்ன தொற்றிக்கலாம். சார், நேயர்களுக்கு ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச பாடல் ஒரு 2 வரிகள் பாட தெரியும்னு சொன்னீங்க இல்லையா? நேயர்கள் சந்தோஷப்படுவாங்க. நீங்க பெரிய சிங்கரு, உங்க முன்னாடி பாடுவதற்கு ரொம்ப பெருமையா இருக்குது எனக்கு. நீங்க இதை ரொம்ப விரும்பி கேட்ட வாசி. நான் உண்மையிலேயே என்னுடைய குரலை நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஆமா, உங்களுடைய குரல் நீங்க பாடினீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இல்ல, நான் பிகினர்ஸ்ல பாடியிருக்கேன். நம்ம இருந்தாலும் பாடுவோம். குரல் தான் கொஞ்சம் சரியில்லை இன்னைக்கு. என் டயர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஜாதியம் ஜாதீவம் பொஞ்சாதீனியம் வேறேது ஜாதியும் இல்ல, மானம் அறிவாத நாளும் கப்பாத்தும் கன்னி புள்ள, சொன்னதை கேளு மன்னமன் தோளு, இன்பத்தை காட்டும் ராஜா கண்ணு, அடி நீதான் இல்லாது நேரம் செல்லாது, பசியும் இது ஏறும் எக்கத்தில, 1 கிலோ சோறு போடுன்ற நேரம் எடுத்து நேரம் அம்மா அடிக்கான கருங்குயிலே கச்சேரி வைக்க போறேன், இனி கணக்காக கை பிடிச்சி கைராசி பார்க்க போறேன். வருங்காலம். சார்,
அரசியல்வாதிகள் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? நான் என்ன செஞ்சேன், என்ன செய்ய போறோங்கிறதா அரசியல்வாதியா இருக்கணும். பிற தூற்றலுக்கோ பிறரை பற்றி தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ணுவது, தேவையில்லாத பேசிக்கிட்டு திட்டிக்கிட்டு இருக்கிற அரசியல நான் ஒருபோதும் விரும்புவதில்லை. ஒரு அரசியல் தலைவனா நான் இதை செய்ய போறேன், இதை நான் செஞ்சேன்னு சொல்லி ஓட்டு கேட்டா நல்லா இருக்கும். அந்த காலத்து அரசியல்வாதிகள் பேரறிஞர் அண்ணா, காமராஜர், கக்கன் போன்ற அரசியல் தலைவர்களுக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கும் உள்ள வேறுபாடு. இன்னைக்கு இருக்காங்க நல்ல கண்ணையா, நல்லபடியா இருக்காரு, தான் நெடுமரங்கையா இருக்காங்க, என்னத்தை சேர்ந்தாங்க, என்னத்தை சம்பாரிச்சாங்க. அன்றைய காலகட்டத்துல இருந்தவங்க இந்த காலத்திலேயே அந்த காலத்துல சம்பாரிச்சுங்களும் இருக்காங்க, இந்த காலத்துல இருக்கிறாங்க. அன்றைக்கு இன்றைக்கும் பெரிய அரசியல் மாறுபாடு இல்லை. என்னன்னா அன்றைய பிரச்சனைகள் சீக்கிரம் வெளியே தெரியல, மீடியா எல்லாம் கிடையாது. இன்னைக்கு நிறைய மீடியாஸ் இருக்கு. சீக்கிரம் அன்னைக்கெல்லாம் ஒரு புத்தகம் வந்து பேப்பர் டீ கடையில இவன் படிக்கிறதுக்குள்ள பின்னாடி ஒருத்தன் எட்டி பார்த்துட்டு இருப்பான், இன்னொருத்தன் போடுங்க தயாரா இருப்பான், ஒருத்தன் தந்தி பேப்பரை படிக்க அப்படிலாம் இல்லாம உடனே வலைத்தளங்கள்ல நடக்கிற சம்பவங்கள்லாம் எளிதில் மக்களுக்கு வந்து அடையுது. அது ஒரு நல்ல விஷயம். அன்னைக்கு இன்னைக்குன்னு பிரிச்சு பார்க்கறது நிறைய தியாகிகள் அந்த காலத்துல நம்மளுக்கு சொல்லி தெரியுது. இன்னைக்கு கண்ணெதிரில் பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு இருக்காங்க, அன்னைக்கு இருக்காங்க, அன்னைக்கும் சம்பாரிச்சுக்காங்க, இன்னைக்கு இருக்கிறாங்க. பெரிய மாறுதல் ஒன்றும் அரசியல் வந்ததால இந்த மீடியாவுக்காக வெளியில எதுவும் வெளியே தெரியுது. இன்னைக்கும் ஓட்டுக்கு பணம் வாங்குற விஷயங்கள் இருக்குது, சொத்து சேர்க்கிற விஷயங்கள் இருக்கு. யாரும் வந்து அரசியலுக்கு வந்து மைனஸ்ல போனவங்கள வெற்றி அடைஞ்சவங்க, வெற்றியில் இருக்கிறவங்க எப்பவுமே சொத்துக்கள் அதிகரிச்சுட்டு தானே இருக்கு. ஆமா. அப்புறம் உங்களுக்கு அரசியல் ஈர்ப்பு இருக்குங்களா? நிறையாவே இருக்கு. நான் பெரியாருடைய அன்பு தொன், திராவிட கொள்கை உடையவன், ஒன்றே மதம் ஒன்றே குலன்னு சொன்ன அண்ணாவுடையவன், ஒன்று சேர் கற்பி புரட்சி சேர் நம்பத்துடைய தொண்டை நான். ஒரே ஒரு 100 இந்திரியர்கள் கூட வலிமையை காட்டின சுவாமி விவேகானந்தோடைய பத்த நான். ஆமா, தேசியமும் தெய்வமும் இரு கண்கள் சொன்ன நம்மளுடைய முத்துராமலிங்க தேவருடைய சீடனான. இப்படி பன்முகங்கள் ஒன்று. என்னை கடலில் தூக்கி போட்டான் கட்டுமரமாக தான் பிறப்பேன் தமிழர்கள் என்று கவிழ்ந்து விட மாட்டேன்னு சொன்ன டாக்டர் கலைஞருடைய ஆளு நானு. ஆமா, கொடுத்து வாழ கெடுத்து வாழ்ந்துறான்னு சொன்ன புரட்சி தலைவருடைய ரசிகை நானு. அடுக்கி கொண்டே போகலாம். மாபெரும் தலைவர்களை மதிக்கக்கூடிய பண்புடையவனானு. என்னை ஒரு கூட்டுக்குள் ஒரு கட்டத்துக்குள் அடக்க நீங்க முயற்சி செய்யாதீங்க. பன்முக தலைவர்களின் நல்ல தலைவர்களை நம்ம மனதில் வைத்து, ஜீவாலிருந்து நம்ம தீரன் சின்னமலையிலேருந்து நம்ம வேலுநாச்சியார்லேருந்து எல்லோரையும் நான் இதயத்தில் தாங்கி அவங்க வாழ்க்கை முறையை கடைபிடித்து இளைஞர் வாழும் நம்மளுடைய பிரபாகரன் மறைவை இன்னைக்கு நெஞ்சில தாங்க முடியாத வழி வேதனையோட நான் வாழ்ந்து கொண்டு இருப்பவன். நம்ம தமிழர்கள் தோல்வியே அந்த துயரங்களையும் அந்த உயிரிழப்புகளையும் நான் இன்னைக்கே வந்து எடுத்துக்கொண்டு எது இல்லைனாலும் பரவாயில்ல, அந்த இழப்புக்கு முன்னாடி எதுவும் இல்லை, இழக்கிறதுக்கு எதுவும் இல்லைன்னு மிக தைரியத்தோட நான் பயணித்து கொண்டு இருக்கக்கூடியவன். சார், நம்ம சந்திக்கவே முடியலையே, இவரை சந்திச்சு இருந்தா நம்ம ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்போம் அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய ஏதாவது ஒரு சினிமா பிரபலம் அல்லது அரசியல் பிரபலம்? டாக்டர் ஐயா கலைஞர் ஐயா என்னால சந்திச்சு பேசவே முடியும். நான் தளபதியோட நிறைய பேசியிருக்கேன். அந்த வார்த்தை எனக்கு உண்டு. ரொம்ப ரொம்ப எனக்கு அடிக்கடி எனக்கு அது இதயத்தை வந்து கொண்டே இருக்கும். ஒருவேளை அவர் என்ன சந்திச்சு பேசியிருந்தா எவ்வளவு ஒரு மாறுதல் இருந்திருக்குமோ அப்படின்னு நினைச்சது உண்டு. நான் கலைஞருக்கு பிறகு சார், அதுக்கப்புறம் நான் யாரையும் அப்படி நினைச்சதில்லை. எம்ஜிஆர் சார் 3 முறை பார்த்துட்டேன் நான். அவர் 1987 தவறிட்டாரு. அப்ப நான் சிறுவன் தான், அதை நான் நினைச்சு பார்க்க முடியாது. ஆனா கிட்ட வாய்ப்பு இருந்து பேசுறது நழுவு விட்டுட்டேன், முயற்சி இல்லாம இருந்துட்டேன் தலைவர் மேல, டாக்டர் கலைஞர் ஐயா மேல. சரிங்க சார். அரசியல் ஈர்ப்பு இருக்குன்னு சொன்னீங்க. ஆர் தமிழ்ச்செல்வன் சார், அரசியலுக்குள்ள நீங்களும் இருக்கிறீங்க, நானும் என்னங்க ஈர்ப்பு இருக்குது இல்லன்னா ஒரு பேச்சு பேசி, அரசியல் இல்லாம எப்படி நீங்க இருந்துட முடியும்? அரசியல் இல்லாம எந்த மனிதன் அரசியல் இல்லாம இருக்க முடியும்? சமூக வாழ்க்கை தெரிஞ்சவன் பேசுவான், தெரியாதவன் கம்முன்னு இருப்பான். சொல்லுங்க, அடுத்து அரசியலுக்கு வருவீங்களா சார்? அப்ப நம்ம அரசியலுக்குள்ளதானே இருக்கிறோம். இப்ப இவ்வளவு பேசிட்டு இருக்கிறதுல அரசியல் இல்லையா? இதை தொடர்ந்து சொல்றதே ஒரு அரசியலுங்க. அதை சொல்ல முடியாது இந்த நாட்டுல. ஆமா, ஒரு அரசியல் கட்சி தலைவரா அல்லது ஒரு அரசியல்வாதியா வேட்பாளரா? அதான் சொன்னேன், என் துறையில் நான் இன்னைக்கே முதலமைச்சர் தான். நீங்க அந்த துறையில அவங்க முதலமைச்சர் ஓட்டு வாங்கி வந்தாதான் முதலமைச்சர் நீங்க நினைக்காதீங்க. எந்த துறையில யாரெல்லாம் ஜெயிச்சு வராங்களோ அந்தந்த துறைக்கு அவங்கவுங்க சிஎம் தான். ரொம்ப ஒரு இனிமையான தருணங்கள். உங்களுடைய நிறைய வேலைகள், நிறைய பணிகள், உங்களுக்கான பணிகள் நிறைய இருக்கு. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி நிறைய விஷயங்கள் வந்து நிறைய யூடியூப் சேனல்ஸ்க்கு நீங்க சொல்லியிருக்கீங்க உங்களுடைய வாழ்க்கை வரலாறு. மேலும் எங்களுடைய இந்த தனிப்பட்ட சில கேள்விகளுக்காக எங்களை வர சொல்லி உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் எங்க கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்காக ஜாலி டைம்ஸ் டுடே நேயர்கள் சார்பாகவும் எங்களுடைய யூடியூப் சேனல் சார்பாகவும் மனமார்ந்த ஜாலி டைம்ஸ் உங்க ஊழியர்களுக்கு, உங்களுக்கு, எங்களை போன்ற மனிதர்களை சந்தித்து நல்ல விஷயங்களை தமிழர்களிடம் கொண்டு சேர்த்து இளைஞர்கள் உற்சாகப்படுத்துவதற்கு உங்களுக்கு சேலமரா தொழிலாளர் சார்பாக, என்னுடைய தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை நன்றியை பதிவு செய்து கொள்கின்றேன். வாழ்க வளப்படும். நன்றி. வணக்கம் சார்.